தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 11 கேள்விகள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் ட்வின் தளம் எந்த துறைமுகத்தால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தால் தொடங்கப்பட்டது. கப்பல் போக்குவரத்து மற்றும் சரக்கு கையாளுதல் போன்றவற்றை நேரடி தரவுகளின் மூலம் கண்காணிக்கும் மெய்நிகர் மாதிரியாக செயல்படுகிறது. ஏடிசி 150 என்ற சாதனம் எதற்காக உருவாக்கப்பட்டது? கடற்படை கப்பல்களுக்கு பொருட்கள் விநியோகம் பண்ண உருவாக்கப்பட்டது. இது 150 கிலோ பொருட்களை வான் வழியாக அனுப்ப பயன்படுகிறது. சரிங்களா? அந்த சாதனம் விமானத்தில் இருந்து கடலில் உள்ள கப்பல்களுக்கு. ஃப்ரீடம் ஷீல்டு என்பது என்ன? இது ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி. எந்தெந்த நாடுகளுக்கு இடையேயானதுன்னா அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து நடத்தும் வருடாந்திர இராணுவ கூட்டு பயிற்சி தான் அந்த ஃப்ரீடம் ஷீல்டு. சர்வதேச கணித தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 14 அன்று அனுசரிக்கப்படுகிறது. பை என்ற கணித மாறிலியை நினைவு கூறும் வகையில். பையோட மதிப்பு 3.14, அதனால மார்ச் 14. இதனுடைய 2026க்கான தீம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை முன்மொழியப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் கிழக்கு கடற்கரை ரயில் பாதை என்பது சரியான பதில். 14 கடலோர மாவட்டங்கள் வழியாக செல்லும் வகையில் முன்மொழியப்பட்டது. இது சுற்றுலா, மீன்பிடி மற்றும் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை மேம்படுத்தும். பால் விவா முக்த் பாரத் பிரச்சாரம் எதனை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்டதுன்னா குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்டது. அரசு மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து இதை செயல்படுத்துகின்றன. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன? 2028க்குள் அனைத்து கிராம வீடுகளுக்கும் குழாய் குடிநீர் கொண்டு செல்வதுதான் இதனுடைய இலக்கு. ஒயிட் பாஸ்பரஸ் என்பது எந்த வகை எரிபொருளா? இது ஒரு வேதிப்பொருள். ஆக்சிஜனுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக எரியும் ஒரு வேதிப்பொருள் தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸ். இராணுவத்தில் புகைத்திரை உருவாக்கவும் இலக்கை குறிக்கவும் பயன்படுகிறது. சுஜால் கான் ஐடி எந்த திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஜல்ஜீவன் மிஷனின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கிராமப்புற குடிநீர் திட்டங்களை கண்காணிக்க ஜல்ஜீவன் மிஷன் 2.0வின் கீழ் சுஜால் கான் டிஜிட்டல் ஐடி அறிமுகப்படுத்தப்பட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது பெற்றவர் வைரமுத்து அவர்கள். இதற்கு முன்னாடி 2 பேர் தமிழ்நாட்டிலிருந்து வாங்கியிருக்காங்க, அகிலன் மற்றும் ஜெயகாந்தன் அவர்கள். ஞானபீட விருது எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டதுன்னா பாரதிய ஞானபீட நிறுவனத்தால் நிறுவப்பட்டது. 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது இலக்கியத்திற்காக கொடுக்கப்படும் ஒரு நோபல் பரிசு அப்படின்னு அழைப்பாங்க. தேங்க்யூ.